அவருடைய இலக்கு சாதி ஒழிப்பாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நாம் தலித் என்கிற சொல்லை எந்த பொருளில் உச்சரிக்கிறோமோ அந்த பொருளில்தான் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருந்த தீண்டப்படாத மக்களை குறிக்கும் பொது சொல்லாக பறையன் என்கிற சொல்லை பயன்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதியின் அடையாளமாக அதை அவர் முன்னிறுத்தவில்லை. அந்த காலத்தில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற சொல்லும் பயன்பாட்டில் இல்லை, புழக்கத்தில் இல்லை. அன்டச்சபிள்ஸ் என்கிற தீண்டப்படாதவர்கள் என்கிற சொல்லாடல் தான் அன்றைக்கு அதிகார வர்க்கத்தினரிடம், ஆளும் வர்க்கத்தினரிடம் புழக்கத்தில் இருந்த ஒரு சொல். அப்போது ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரணியில் திரட்டுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மகத்தானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்த பிறகு அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மையும் பக்குவமும் அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. அதன் பின்னர் அவருடைய அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கரின் திசை வழியிலேயே பயணித்தது என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு திராவிட இயக்கங்களை பற்றிய வரலாறு பேசுகிறவர்கள் ரெட்டமலை சீனிவாசன், பண்டிதர் அயோத்திதாசர் ஆகியோரையும் நினைவு கூர்ந்துதான் பேச முடியும் என்கிற அளவுக்கு இந்த அரசியலில் பெரும் பங்களிப்பை செய்த மாமனிதர் ரெட்டமலை சீனிவாசனார். அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை மீண்டும் செலுத்துகிறோம். அவர் வழியில் சாதி ஒழிப்பை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். சார், அமைச்சர் கீர்த்தனா நேற்று ஆய்வு பண்ணியிருக்காங்க பள்ளிக்கூடத்தில். அந்த குழந்தைகளை அவங்க கேட்ட கேள்விகளும் அது பல விமர்சனங்கள் எழுப்பியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன சொன்னீங்க சொல்லி நான் பார்க்குறேன். அரசு பள்ளிகளில் மாணவிகள்கிட்ட ஆங்கிலத்தில் தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சுருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியலை அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்பை எடுத்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுறதுக்காகன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா இதற்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் சார், அரசு பள்ளிக்கு போகிறாங்க, பல்வேறு இடங்களில் சார் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதுவும் கட்சிக்காரங்களும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, குற்றச்சாட்டு வருது. இந்த அரசு அலுவலகங்கள் இது மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் சில விஷயங்களில் அமைச்சர்களே ஈடுபடுவது ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்றது தான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஒரு சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்தமான அந்த கான்செப்ட். அதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்கள் மட்டுமின்றி அதிகாரிகள் அனைவருமே எங்கு சென்றாலும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இப்போது ரீல்ஸ் போடுவது என்பது வாடிக்கையாக மாறியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒருவர் தான் அப்படி செயல்படுகிறார் என்று நாம் சொல்ல முடியாது. சமூக ஊடகம் வலிமையாக உள்ள இந்த காலச்சூழலில் ஒவ்வொரு அசைவையும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வது தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது. அது பொது ஒழுங்குக்கு கேடாக இருக்கும் என்றால் நாம் சுட்டி காட்டுவோம். கட்டாயம் அமைச்சர்கள் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள், தேவைப்பட்டால் அதை தவிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுகிற எந்த காட்சியையும் நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, பார்க்க இயலாமற் போய்விட்டது. ஆகவே அது குறித்து மேலும் கருத்து சொல்ல எதுவும் இல்லை.